ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோ தள்ளிடாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். கடந்த 5ஆம் மாதம் 1ஆம் தேதி மே தின கூட்டம் ஒன்றில் தற்போதைய ஜனாதிபதி தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் வந்து 1700 உயரப்போகுதுன்னு கூறியிருந்தார். அது கடந்த தினத்தன்று உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நான் நினைக்கின்றேன் இப்போ அந்த அனைத்து கம்பெனிகளுக்கும் ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு நம்மில் ஒருவர் ராஜதுரை, அவர் நம்மளோட சம்பளத்தை பற்றி கெசட் ஒன்று ஏற்கனவே கம்பெனிக்கு அனுப்பியிருக்கதாக சொல்லியிருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் இப்போ நமக்கு கொடுக்குற 22 நாள் வேலையிலேயே இபிஎஃப் மற்றும் தேவையான கடன் தொகை அதெல்லாம் விட்டுப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 16,000 ரூபா தான் நம்ம கைக்கு வருது. அப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை செஞ்சால் 2 பேர்த்துக்கு சேர்ந்து ஒரு 30,000 35,000 ரூபாக்குள்ளே வரும் சம்பளம். 7 பேர் கொண்ட குடும்பம், அதாவது அம்மா அப்பா பிள்ளைங்க 3ஓட சேர்ந்து 7 பேர் கொண்ட குடும்பம் இதில் சாப்பிட இயலுமா அப்படின்றது அவருக்கு தெரியுமோ தெரில. அவருக்கு முடிஞ்சால் நம்ம வீட்டு வாழ்க்கையை ஒரு மாதம் வாழ்ந்து காமிக்க சொல்லுங்கள். அந்த 35,000 அவர் வாழ்ந்து காமிச்சாருன்னா அவருக்கு கொடுக்குற சம்பளம் நமக்கு போதும்னு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பளத்துக்கு வந்து தொழிலாளர்கள் என்ற இதில் நம்ம எல்லாம் ஒன்றா இணைஞ்சால் மட்டும்தான் இந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால் எந்த தொழிற்சங்கம் வந்தாலும் சரி, எந்த தொழிற்சங்கத்தில் அங்கத்தினராக நீங்கள் இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இறங்கினா மட்டுமே இந்த சம்பளத்தை பெற முடியும் என்று நான் சொல்கிறேன். இதை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த சம்பளத்துக்கான ஒரு முடிவை நம்ம எடுப்போம்னு நான் கேட்குறேன்.